கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் திருகோணமலையில் சேவிக்கிறோம். எனக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனது கணவன் இறந்து போனார். எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. பின்பு நான் 5-6 நாளையால் வீட்டு வந்து விட்டேன். வீட்டை வந்து இருந்தால் எனக்கு வயிறு எந்த நேரமும் இருக்கும். கயிறு போட்டு கட்டின மாதிரி இருக்கும். வயிறு பசி இல்லை. ஆனால் நடந்தெல்லாம் திரிவன், எல்லாம் செய்வன். எனக்கு அது பெரிய பாரம் மாதிரி, எந்த நேரமும் பாரம் மாதிரி. படுக்க போனால் மற்ற பக்கம் திரும்பி படுக்க இல்லாது. மற்ற 7 பிள்ளைகளுக்கு சொன்னால் அவர்கள் சொல்லுவார், அதை ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா இருங்கண்டு. அப்படியே நாங்கள் பிறகு பிள்ளைகளை எங்களுக்காக ஜெபிச்சு 3 பேருமா இருந்து நாங்கள் ஜெபிப்போம். நான் சொன்ன ஆண்டவர் தான் எனக்கு சுகப்படுத்த வேணும், நான் சர்ஜனுடன் போகவே மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் போய் மருந்தெடுத்தால் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொண்டே சர்ஜன் என்று நான் அழுது ஜெபிப்பேன். ஜெபிக்கும் பொழுது 2007ஆம் ஆண்டு 10ஆம் தேதி 11ஆம் மாதம் திங்கட்கிழமை காலையிலே 6:30 மணிக்கு நாங்கள் எழும்பி 3 பேரும் இருக்கும் பொழுது டிவியிலே மகள் எவஞ்சலின் ஜெபிச்சு கொண்டிருந்தாள். அப்படிதான் இந்த நேரமாக எனக்கு சொல்ல மாட்டாவா என்று நடுப்பு. அவள் அந்த நேரத்தில் அவள் சொன்னாய், வயிற்றில் இறுக்கம் கட்டியிருக்கிற அவருடைய வயிறு இறுக்கம் இப்பொழுதே அவுண்டு போவதாக. வயிறு வீக்கத்தினாலே கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் சுவாமி. கேஸ்ட்ரிக் பிரச்சனையினாலே வயிறு வீக்கமாக இருந்தாலும் இப்பொழுது அது கரைந்து போவதாக. கட்டிகளினாலே வயிறு வீக்கமாக இருந்தாலும் இப்பொழுது தொடும் சுவாமி. உடைய வல்லமை இறங்குவதாக. மகா பெரிய பலனாக அவர்கள் மீது இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வயிற்று பிரச்சனையும் என்றோடு முடிவடையட்டும் சுவாமி. என்ன வயிறு கைத்தால் இறுக்கி கட்டி முடிச்சு போட்டிருந்த மாதிரி இருந்தது. அவங்க இந்த மகள் ஜபிக்கும் பொழுது அது மெல்ல மெல்ல அப்படியே கலண்டு ஒரு ஈவாய்த்த ஒரு விடுதலை மாதிரி வந்தது. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு மகள் மூலம் எனக்கு இந்த நோயை எடுத்துக்கொண்டதற்காக நான் உமக்கு நன்றி கூறி அந்த மகளுக்கு நான் நன்றி கூறுவேன். நான் நெடுநாளாக காத்திருந்தேன், எனக்கு யார் சொல்லுவான். ஆனால் மகள் மூலமாக எனக்கு கிடைத்ததுக்காக நான் நன்றி கூறுகிறேன். அந்த வயிற்று நோவே இல்லை, அண்டோடு போனது. கர்த்தருக்கு நன்றி கூறி அந்த மகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். மகளை வேண்டின் அவங்களோட குடும்பம் ஆசீர்வாதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அன்னிதினமும் ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஜெபித்தோம். அவர் திருவோணமலைக்கு வர வேணும் என்று சொல்லி திருவோணமலையில் என்றைக்காவது அவர் வந்து சந்திக்க வேணும் என்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர்களை இங்கே கொண்டு வந்து எத்தனையோ பெரிய காரியங்கள் செய்ததற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் அவர்கள் போனாலும் அவர்களுடைய கதையாகத்தான் இருக்கிறது. அவங்கள பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். அவங்களோட குடும்பங்களை போல ஒவ்வொரு குடும்பங்களும் இல்லையே என்று சொல்லி நாங்கள் கவலைப்படுகிறோம். அப்படியான அருமையான குடும்பத்தாரோடு நாங்கள் இணைந்து அவர்களைப் போல நாங்களும் எனது பிள்ளைகளும் நடக்க வேணும். ஆனால் எனது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய குடும்பம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பால்தினரனும் அவங்களுடைய குடும்பமும் சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்களுடைய ஜெபங்களினால எங்களுடைய குடும்பம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது. டாக்டர் பால்தினரன் ஐயா அவர்களுடைய குடும்பத்துக்கு எங்கள் மனமானத நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய ஊழியங்கள் வளர்வதற்கும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பையும் எங்களுடைய ஜெபத்திலேயும் உங்களை நாங்கள் தாங்கிக் கொள்வோம். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால்தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் பரிபூர்ண பாக்கியத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். දැන් දෙවියන් වාසයේ සම්පූර්ණ වාසනාවන්තකම ලබා දෙන්න පිණිස පැමිණ සිටිනවා. இயேசுவானவர் சொன்னார் மத்தேயு 5:48 මතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 48 දී යේසුස් වහන්සේ කිව්වා, பிதாவானவர் பரிபூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல පියාණන් වහන්සේ සම්පූර්ණ තැනත් වාසය ලෙස සිටින ආකාරයෙන්ම நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்று. නොබලත් ආත්මයෙන් පූර්ණව සිටිය යුතුයි කියලා.
இன்றைக்கு பரிபூர்ணமாக என்னை ஆசீர்வதியும் என்று ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் பிரியமானவர்களே. ප්‍රේමවන්තින අද සම්පූර්ණයෙන්ම ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා ඔබ එක් එක්කෙනාම ඉල්ලන්නට අවශ්‍යයි. நான் முதலாவது அபிஷேகம் பெற்ற பொழுது ஆண்டவரத்தில் அப்படிதான் கேட்டேன். මම පළමු කොට ආලේපය ලැබූ දවසේදී දෙවියන් වහන්සේගෙන් එලෙසයි මම ඇසුවේ. ஆண்டவரே என்னை நிரப்புவதோடு கூட 9 வரங்களையும் எனக்கு தாரும் என்று கேட்டேன். දෙවියන් වහන්සේ ඔබගේ ආලේපය මට ලබා දෙනවා සමගම දීමනා 9ම මට ලබා දෙන්න. நான் சாதாரணமாக இருக்கக்கூடாது. මම සාමාන්‍ය කෙනෙක් වගේ ඉන්න බෑ. நீர் என்னை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டேன். ඔබ වහන්සේ මාව බලවත් ලෙස පාවිච්චි කරන්න ඕනේ කියලා ඉල්ලුවා. அதே போல கர்த்தர் நிரப்பினார். ඒ වගේම ස්වාමින් වහන්සේ මාව පිරෙව්වා. என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. ඒ වෙලාවේදී ප්‍රීතිය මට දරා ගන්නට බැරි වුණා. இது போல வல்லமை முகாம் கூட்டத்தில் தான் நானும் அபிஷேகம் பெற்றேன். මේ වගේ බලයේ මෙහෙකදී මම මේ ආලේපය ලබා ගත්තා. திருமணமான புதிது. විවාහ වෙලා අලුත. ஆனாலும் கர்த்தரின் கண்ணீரை கண்டார். මාගේ කඳුල උන්වහන්සේ දුටුවා. நிரப்பி போட்டார். උන්වහන්සේ සම්පූර්ණයෙන්ම පිරෙව්වා. முன்னால வந்து சாட்சி சொல்லுமா என்று சொன்னாங்க. ජිබරාජ අංකල් ඉස්සරහට ඇවිල්ලා සාක්ෂි දරන්න කියලා කිව්වා. என்னால பேசவே முடியல. මට කතා කරන්නවත් බෑ. அவ்வளோ சந்தோஷம், ඒ තරම්ම විශාල ප්‍රීතියක්. அவ்வளோ ஒரு பெரிய சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பி இருந்தது. ඒ තරමටම විශාල සතුටක් මාගේ හදවතේ පිරෙව්වා. ஏனென்றால் அந்த நாட்களில் என்னுடைய தாயாரை இழந்திருந்தேன். හේතුව ඒ දවස්වල සහෝදරියගේ මව්ව අහිමි කරගෙන සිටියා. அந்த துக்கத்தை ஆற்றும்படியாக ஆண்டவர் இறங்கினார். ඒ දුකෙන් මාව සනසන පිණිස දෙවියන් වහන්සේ බැස ආවා. இன்றைக்கும் கூட நீங்கள் உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கலாம். අද දවසේ ඔබත් එවැනි බිඳුනාව හදවතකින් එන්නට ඇති. அவர் தம்முடைய பரிபூர்ணத்தோடு இன்றைக்கு உங்கள் மீது இறங்க போகிறார். උන්වහන්සේගේ සම්පූර්ණත්වයේ තුලින් ඔබ සමග වසින්නට යනවා. கொலோசியர் 2:9 அதை பார்க்கிறோம். කොලොසි 2:9 අපි දකිනවා. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் ஆண்டவருக்குள் அடங்கி இருக்கிறது, வாசமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். දේවත්වයේ පරිපූර්ණකම ජේසුස් වහන්සේ තුළ තිබුණා කියලා අපි දකිනවා. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? අපගේ දෙවියන් වහන්සේ කොයි වගේ තැනෙක්ද? துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிறவர். සියලු බලධාරීන්ට සියලු අධිකාරීත්වයන්ට සියල්ලට ඉහළින් නායකයා ලෙස උන්වහන්සේ සිටිනවා. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். මේ ලෝකයේ සිටින තැනැත්තාට වඩා උන්වහන්සේ බලවත්ව ඉන්නවා. யாருக்குள்ள இருக்கிறார்? උන්වහන්සේ කා තුලද ඉන්නේ? உங்களுக்குள்ள இருக்கிறார். ඔබ එක් එක්කෙනා තුල ඉන්නවා. எனக்குள்ள இருக்கிறார். මා තුල සිටිනවා. அவர் பெரியவராக இருக்கிறார். උන්වහන්සේ බලවත් තැනැත් වහන්සේ ලෙස සිටිනවා. அப்படிப்பட்டவர் தான் நமக்குள்ளே பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. එවැනි බලවත් දෙවියන් වහන්සේ අප තුල සම්පූර්ණව වාසය කරනවා කියලා දේව වචනේ සඳහන් කරනවා. எதற்காக நம்மை பரிபூரணத்தினால் நிரப்புகிறார்? ඇයි උන්වහන්සේ අපිව සම්පූර්ණත්වයෙන් පුරවන්නේ? எபேசியர் 3:18 பாருங்கள். එපේසි 3:18 අපි දකිනවා. கிறிஸ்துவனுடைய அன்பு, அகலம், நீளம், உயரம் இவை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும்படியாக, அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நிரப்புகிறார். ක්‍රිස්තුස් වහන්සේගේ උසේ මහත්ය ඒ ප්‍රමාණය අපි දැනගන්න පිණිස උන්වහන්සේ අපි පුරවගෙන ඉන්නවා. ஆகையினால்தான் பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறான். ඒ නිසා සුදු පෞල්තුමා 2 කොරින්ති 5:14 කියනවා උන්වහන්සේගේ ප්‍රේමය මාව පොඩි කරනවා කියලා. கிறிஸ்துவனுடைய அன்பின் உயரம் எப்படிப்பட்டது? ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයේ උසමාත කොයි වගේද? ஒரு கழுகு வானத்திலே உயரமாக பறந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கீழே இருக்கிற பெரிய ஆற்றை பார்த்தால் கூட அது என்ன சொல்லுமா? இதை என்னால் எளிதாக கடந்து விட முடியும் என்று சொல்லுமா? රාජාලිය කියලා ආසේ පියාසර කරන වෙලාවේදී පල්ලෙහා තිබෙන විශාල ගංගාවක් දකිද්දී ඔව් කියනවලු මේක පහසුවෙන් මට තරණය කරන්න පුළුවන් කියලා. அப்படிப்பட்ட அந்த உயரமான அன்பை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். එවැනි උසස් ප්‍රේමය ඔබට දෙනවා කියලා දෙවියන් වාසය பொருந்து වෙලා තිබෙනවා. உங்களால் கடந்து போக முடியாத பாதை என்று நீங்கள் சொன்னாலும் அதை கடக்க செய்ய வல்லவர் தான் நம் மத்தியில் இருக்கிறார். ඔබට යම් මාර්ගයක් පසු කරන්න බෑ කියලා ඔබ කියන වෙලාවේදී ඒවා පසු කර යන්න සලසන්නා බලවත් දෙවියන් වාසය අප තුළ ඉන්නවා. ஆகையினால் தான் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 18:29 பாருங்கள். ගීතාවලි 18:29 දාවිත් කියනවා என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறான். මාගේ දෙවියන් වාසය කරන කොටගෙන පවුරකින් පණින්නේම කියලා ඔහු කියනවා.
அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி என்னை உயரமான ஸ்தலத்தில் ஏற பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். උන්වහන්සේගේ මාර්ගයේ පාදයේ මෝදෙනුගේ පාදයේ ලෙස ශක්තිමත් කරමින් වේගයෙන් දුවන්ට සලස්වනවා කියලා. அதே போல ஆண்டவர் உங்களை உயர 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 பறக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ඒ වගේ දෙවියන් වහන්සේ ඉහළට ඉහළට පියාඹන්නට ඔබ සලස්වනවා. கழுகை போல செட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புவீர்கள். රාජාලිමින් තට්ටු ගස්සමින් ඔබ පිරෙන්නට යනවා. அடுத்ததாக அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆழமானதாம். ඊළඟට උන්වහන්සේගේ ප්‍රේමය කොයි වගේද කියලා අපි දකිනවා. ඒක ගැඹුරු ප්‍රේමයක්. ஒரு முறை அப்படிதான் ஒரு நீர்மூழ்கி கப்பலை சோதனைக்காக கடலின் நடுவில் அனுப்பினார்கள். වතාවක් සබ්මැරින් එකක් පරීක්ෂා කරන පිණිස මූදේ ගැඹුරු මූදට පිටත් කරලා ඇරියා. அப்படி அனுப்பிய பொழுது அந்த கேப்டன் மிகவும் சமாதானத்தோடு உள்ள சோதனை செய்து கொண்டிருந்தார். එලසේ ගමන යද්දී නැවේ කපිතාන් ඇවිල්ලා තාම සමාදානින් වැඩ කටයුතු කරගෙන හිටියා. அந்த நேரத்தில் ராத்திரியெல்லாம் அந்த கப்பல் கடலுக்குள் மூழ்கி இருந்தது. ඒ රාත්‍රියේ පුරා ඒ මූද යට යන්නා වූ නැව ගමන් කරගෙන තිබුණා. அப்போ அவரோடு இந்த கப்பல் உள்ளே நடுக்கடலுக்குள் போகாதவர்கள் காலையிலே அவர் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க. ඒ මූදට ඔහු සමග ගිය නැති අය නැවත ආපු ගාම ප්‍රශ්නයක් ඔහුගෙන් ඇසුවා. ராத்திரியெல்லாம் பெரிய புயல் அடிச்சது, அது உங்களுக்கு தெரியாதா? கப்பலை ஒன்றும் சேதப்படுத்தலையா என்று கேட்டார். රාත්‍රියේ මා සැඩ සුළඟක් හැමුවා. ඔබගේ නැවට කිසි හානියක් සිදු වුණේ නැද්ද කියලා ඔහු ඇසුවා. அப்போ அவர் சொன்னார், என்ன புயல்? நான் கீழே ரொம்ப அமைதியாக சோதனை பண்ணி கொண்டிருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்னார். ඒ නැවේ කපිතාන් කිව්වා එවැනි සැඩ සුළඟක් මම දන්නේ නැහැ. මම මූදේ ගැඹුරේ යට මම සමාදානයෙන් සිටියා කියලා. அப்படித்தான் ஆண்டவர் நம்மையும் ஆண்டவருடைய பரிபூரணத்திற்குள் அமைதியாக வாசம் பண்ண வைக்கிறார். එලෙස දෙවියන් වහන්සේගේ අපගේ සිට ගැඹුරෙන් අපි සමාදානයෙන් ජීවත් වෙන්නට උන්වහන්සේ අපිට සලස්වනවා. என்ன வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன், என்னை கர்த்தர் கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னது போல நீங்களும் சொல்லுவீர்கள். මොන දේ සිදු වුණත් මම දෙවියන් වහන්සේ කෙරේ ඇදහිල්ලෙන් සිටිනවා. උන්වහන්සේ මට මරණය ගෙන දුන්නත් උන්වහන්සේ විශ්වාස කරනවා කියලා யோப் කිව්වා. ඔබත් එලෙස කියන්නට අවශ්‍යයි. அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் தான் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறது. මෙවැනි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය අද දවසේ ඔබ පුරවන්නට යන්නේ. இன்னும் கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் பாருங்கள். ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයේ දිග ගැන ඔබ දන්නවද? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 13:17 පත්‍ය 13:17 දී ආබ්‍රහම් දෙස බලලා දෙවියන් වහන්සේ කිව්වා. இந்த தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி என்று சொன்னார். මේ දේශයේ දිග පළල කොයිතරම් විශාලද ඒ තරමට ඔබ ගමන් කරන්නට කියලා කිව්වා. ஆபிரகாம் எல்லா இடத்திற்கும் கர்த்தர் சொன்ன இடத்திற்கு தன் தகப்பனையும் தாயை விட்டு நடந்து போனான். ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේගේ වචන අනුව තමාගේ පියාව අතෑර ඒ ස්ථානවලට ගමන් කළා. அந்த தேசத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ඒ වගේ මේ දේශයේ දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට ලබා දුන්නා. எனக்கு அருமையானவர்களே, எங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் நடத்தி வருகிறார். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරියා දවසේ දෙවියන් වහන්සේ එලසයි ඔබ මඟ පෙන්වන්නේ. எங்களுடைய தகப்பனார் இறந்த பிறகு எங்களுடைய தாயார் மிகவும் பாரத்தோடு கவலையோடு இருந்ததுனாலே அவர்களை எருசலேம் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனோம். ඒ පියාගේ වියෝවෙන් පසුව මෞතුමි තාමත් කඳුලෙන් වේදනාවෙන් එරුසලම් දේශයට ගියා. அதோடு கூட பென்குரியன் யூனிவர்சிட்டி இஸ்ரேலில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியோடு டைப் இருந்ததுனாலே அந்த காரியத்திற்காகவும் இஸ்ரேல் தேசத்திற்கு போனோம். එරුසලමේ තිබුණා විශ්වවිද්‍යාලයේ සමහර වැඩ කටයුතු තිබුණ නිසා ඒ දේ සම්බන්ධව ඉස්රේල් දේශයට ගියා. பாருங்கள், நாங்கள் அங்கு கால் வைத்ததுதான் தாமதம். கர்த்தர் எங்களோடு பேசினார். ඒ ස්ථානයේ අපි පා තැබූ විගස දෙවියන් වහන්සේ අපිට කතා කරන්නට පටන් ගත්තා. என் கண்ணோடத்தில் சொன்னார், என் மகனே, இங்கு எனக்காக ஒரு ஜெப கோபுரத்தை நீ நிறுவ வேண்டும் என்று சொன்னார். සහෝදරතුමියගේ ස්වාමි පුරුෂයාට කිව්වලු, පුතේ මේ ස්ථානයේ යාඥා කොටක් මට ඔබ නිර්මාණය කරන්නට ඕනේ කියලා. உடனே என் கணவரும் அவருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். එවෙලේම ඔහු දෙවියන් වහන්සේට කීකරු වුණා. அதே போல இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இங்கு இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பதாக எருசலேமுக்கு போய் இஸ்ரவேல் ஜெப கோபுரத்தை நாங்கள் வாங்கும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு செய்தார். අපි මේ ස්ථානයට කලින් එරුසලමට ගිහිල්ලා දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යාඥා කරන්නට ස්ථානයක්
අරගන්න පිණිස දෙවියන් වහන්සේ අපට උදව් කරලා තිබෙනවා. நாங்கள் கால் வைத்த உடனே அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். අපි ඒ ස්ථානයේ දේශයට පාතැබු විගස දෙවියන් වහන්සේ දේශය අපට උරුම කර දුන්නා. அது எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கொடுத்தார். ඒක අපට විතරක් නෙමෙයි ඔබටත් ඒක උන්වහන්සේ ලබා දුන්නා. நீங்களும் ஒரு நாள் வந்து அங்க ஜெபிக்க போறீங்க. ඔබත් දවසක් ඒ ස්ථානෙට ඇවිල්ලා ඔබ යාඥා කරන්නට යනවා. எத்தனை பேருக்கு ஆசை அங்க வரணும்னு? කී දෙනෙක් කැමතිද ඒට එන්න ඕනේ කියලා? ஹalleluya. හalleluya. எல்லாருக்கும் சந்தோஷம். හැම කෙනාටම සතුටක්. எல்லாரையும் அழைத்து வருவார். හැම කෙනාම දෙවියන් වහන්සේ දෙන්න කැඳවයි. தீர்க்கதரிசிகளாக அங்கு வருவீர்கள். ඔබ ප්‍රොපේතවරුන් ලෙස ඒ ස්ථානෙට ඔබ එන්න යනවා. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வருவீர்கள். ඔබ ප්‍රොපේත වාක්‍ය පවසන අය ලෙස ඔබ එන්නට යනවා. அப்படி ஆண்டவர் சொன்ன சில நாட்களுக்குள்ளே ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வசனத்தின் மூலமாக பேசினார். දෙවියන් වහන්සේ එලෙස කතා කළා වූ කාලෙට ටික දවසකින් පසුව වචනයක් උන්වහන්සේ මට ලබා දුන්නා. மத்தேயு 21 நாம் அதை பார்க்கிறோம். මතේ 21 වෙනි පරිච්ඡේදයේ ඒක දකින්නට පුළුවන්. சீஷர்களை இயேசுவானவர் அழைத்து ஒரு கழுதையும் ஒரு கழுத குட்டியும் கட்டியிருக்க நீங்கள் காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். ජේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ගෝලයන්ව තමන් විතර කැඳවලා කිව්වා කොටලුවෙක් සහ කොටලු දෙනක් සහ කොටලු පැටියක ස්ථානයේ බැඳලා තිබෙනවා මානිසා ඒව අරගෙන එන්න කියලා. யாராவது அது ஏன் அப்படி அழுத்து கொண்டு போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். කවුරු රේක වැය ලියාගෙන යන්නේ කියලා ඔබගෙන ඇස්සුවොත් එහෙම ස්වාමියාට ඒක අවශ්‍යයි කියලා කියන්න කියලා උන්වහන්සේ කිව්වා. அப்பொழுதுதான் நானும் இந்த இஸ்ரவேல் ஜெபகோபுரத்தை தான் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் என்று நினைத்து அந்த நாளிலிருந்து இந்த வசனத்தையே சொல்லி சொல்லி ஜெபித்து வருகிறேன். ඒ විට දෙවියන් වහන්සේ ඉස්රායෙල් දේශයේ යාඥා කොටක් ගැන තමයි මේම කතා කරන්නේ කියලා නොකඩවා යාඥා කරන්නට පටන් ගත්තා. ஆண்டவரே நீர் கழுதை குட்டியை மாத்திரமல்ல கழுதையும் தருவீர் என்று ஜெபித்து வந்தேன். ස්වාමිනී කොටලු දෙනගේ පැටියා විතරක් නෙමෙයි කොටලු දෙනක් දෙන්න කියලා අපි යාඥා කරා. என்ன தெரியுமா அந்த கழுதை? බුදන්වද ඒකේ අර්ථය මොකද්ද කියලා? நாங்கள் போன பொழுது அந்த கட்டிடத்தில் 21 மாடிகள் இருக்கிறது. අපි ඒ ස්ථානට ඇදී ගොඩනැගිල්ලේ මහල් 21ක් තිබුණා. 20ம் 21வது மாடியும் நாங்கள் பார்த்த பொழுது காலியாக இருந்தது. අපි ඒක හැමදේම බලලා 21 වෙනි ඒ තට්ටුව බලද්දී ඒක ඉස්ව තිබුණා. யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ எனக்கு ஒரே சந்தோஷம். ඒ ගැන කවුරු සතුටු වුණාද නැද්ද කියලා දන්නේ නැහැ. නමුත් ඒ සහෝදරිතුමිය සතුටු වුණාලු. ஆண்டவரே எங்களுக்கு இந்த 2 ஃப்ளோரையும் தருவீர் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். දෙවියන් වහන්සේ තට්ටු දෙකක් ඔබ දෙන්න ඕනේ කියලා මම යාඥා කරා. ஆனால் 21வது மாடி மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்ததுனாலே தற்சமயம் 20வது மாடியை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ඒ 21 වෙනි මහල ඉතාමත් මිලෙන් අධිකව තිබුණ නිසා 20 වෙනි මහල දැන් අපි අරගෙන ඉන්නවා. 21வது மாடியை வேறொருவர் வாங்கிவிட்டார். 21 වෙනි මහල වෙන කෙනෙක් මිලදී ගත්තා. ஆனாலும் நான் ஆண்டவரை விடலை. නමුත් අපි අපේ යාඥාව අතහැරියේ නැහැ. அந்த கட்டிடத்தில் வெறுமையாக ஃப்ளோர் மட்டும்தான் இருந்தது. ඒකේ නිකන් පොළොව විතරයි තිබුණේ ඉස්ව. ஆனால் இப்பொழுது அந்த ஃப்ளோரை வாங்கினவர் அதில் அறைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். දැන් මේ තට්ටුව මිලදී ගත්තු දැනත්තා දැන් ඒකේ කාමර සකසගෙන ඉන්නවලු. எனக்கு ஒரு நம்பிக்கை அதுவும் நமக்கு வந்துவிடும், அவர் நமக்கு கொடுத்து விடுவார் என்று. මට ඇදහිලා තිබෙනවා දෙවියන් වහන්සේ ඒකත් අපට ලබා දෙනවා කියලා. ஹalleluya. හalleluya. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ඔබ විශ්වාස කළොත් ඔබට පුළුවන් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නට. அது நமக்கு தான். ඒක අපටමයි. நான் ரொம்ப சீக்கிரட்டாக அங்கே போய் ஜெபித்து வந்திருக்கிறேன். මම ඉතාමත් රහසෙන් එතනට ගිහිල්ලා යාඥා කරලා ඇවිල්ලා තිබෙනවා. 21வது மாடிக்கு யாரும் போகக்கூடாது, ஆனால் நான் படி ஏறி போயிட்டேன். ඒ 21 වෙනි මාලට කාටවත් යන්න බෑ. නමුත් මම පඩිපෙළේ නැගලා ගියා. ஆண்டவரே இந்த கழுதை எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபித்து வந்திருக்கிறேன். දෙවියන් වහන්සේ මේ මහලත් අපට අවශ්‍යයි කියලා යාඥා කළා. இதுதான் கிறிஸ்துவின் அன்பின் நீளம் பிரியமானவர்களே. මේකයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයේ දිග. நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். ඔබ පාතබන සියලු ස්ථාන ඔබට හිමිවන්නේය. நீ கால் வைக்கிற இடம்லாம் உனக்கு சொந்தமாகும். ඔබ පාතබන සියලු ස්ථාන ඔබට හිමිවන්නේය. இந்த அன்பின் ஆழம் நீளம் உயரம் அகலம் எல்லாம் இன்றைக்கு நமக்கு வரப்போகிறது. ඒ ජේසුස් වහන්සේගේ ප්‍රේමයේ උස මහත ගැඹුර දිගේ සියල්ල අපට ලැබෙන්නට යනවා අවශ්‍යයි. சந்தோஷமாக இன்றைக்கு ஆண்டுடைய அபிஷேகத்தை துள்ளி குதித்து பெற்றுக்கொள்வோம். දෙවියන් වහන්සේගේ ආලේපය ඔබ උඩ පැනිමින් නටමින් ඒක අරගන්නට අවශ්‍යයි. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 31:14 එරේමියා 31:14 දෙවියන් වහන්සේ කියනවා
நான் ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். මාගේ ආත්මය වාසය තරකමෙන් ශක්තිමත් කරනවා කියලා ඔහු කියනවා. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். මාගේ සෙනග මාගේ යහපතෙන් ඔහු තෘප්තිමත් වන්නෝය. ஆசாரியர்கள் என்பது நீங்க தான். පූජකයන් කියලා කියන්නේ ඔබටයි. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்கள். දෙවියන් වහන්සේගේ සේවය සඳහා කැප කරන ලැබුවා ඔබයි. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்மாவை நான் கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කියන ඔබගේ ආත්මය යහපත් දේවලින් මම තෘප්තිමත් කරන්නට යනවා කියලා. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த ஆத்மாவை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ඊළඟ පදේ උන්වහන්සේ කියනවා මම ඒ වියලුණු ආත්මය ශක්තිමත් කරමින් උන්වහන්සේ ධෛර්යමත් කරන්නට යනවා කියලා. நீங்கள் இன்றைக்கும் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ඔබ අද දවසේ දුර්වල ලෙස පැමිණ සිටින්න පුළුවන්. இனிமே நீங்க அழமாட்டீங்க. තවත් ඔබ අඬන්නට යන්නේ නැහැ. இனிமே உங்க ஆத்மா தொய்ந்து போய் இருக்காது. තවත් ඔබගේ ආත්මය සේවලා යන්නේ නැහැ. விடாய்த்த ஆத்மாவாக ஆண்டவர் விடவே மாட்டார். වෙහෙසට පත් වුණව ආත්මයක් වෙන්නට දෙවියන් වාසය ඉඩ දෙන්නේ නැහැ. அதே ஆத்மாவை ஆண்டவர் சம்பூர்ணம் அடைய செய்வார். ඒ ආත්මය දෙවියන් වාසය සම්පූර්ණ වෙන්න සලස්සන්නට යනවා. அந்த ஆத்மாவை தான் ஆண்டவர் நிரப்புவார். ඒ ආත්මය දෙවියන් වාසය පුරවනවා. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ அப்படிதான் நிரப்ப போகிறார். ඔබ එලෙස ඉල්ලනවාද නැද්ද කියන එක ප්‍රශ්නයක් නෑ. දෙවියන් වාසය ඒකයි ඔබට කරන්නට යන්නේ. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? කී දෙනෙක් සතුටෙන් ඉන්නවාද? ஹalleluya. හalleluya. இப்போ கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? අපි ඇස් වසාගෙන අපි යටහත් පාත් වෙලා දෙවියන් වාසයට අපිව බාර කරමුද? எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? අපි හැම කෙනාම අප සිටින ස්ථානයේ නැගිට සිටිමුද? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியம். ඔබ සෑම විටම සියල්ලෙන් සම්පූර්ණයෙන් සිටින්න ඕන කියන එකයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆண்டவர் உங்களை இன்றைக்கு தயார் பண்ண போகிறார். සියලු ආකාර යාපත් ක්‍රියාවන් කරන පිණිස දෙවියන් වහන්සේ ඔබ සූදානම් කරන්නට යනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ස්තුතියි ස්වාමීනි. உமக்கு நன்றி சுவாமி. ඔබට ස්තුතියි ස්වාමීනි. அப்பா, நீர் அளவில்லாமல் ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. ඥානිනි ඔබ සීමාවෙන් තොරව ඔබගේ ආත්මය වගුරවන්නව දෙවියන් වහන්සේ. நாங்கள் கேட்கிறதற்கும் அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீரப்பா. අපි ඉල්ලනවටත් වඩා ඔබ දෙන්නා වූ දෙවියන් වහන්සේය. கிருபை மேல் கிருபை, කරුණාව පිට කරුණාව, பலத்தின் மேல் பலன், ශක්තිය පිට ශක්තිය, மகிமையின் மேல் மகிமை இறங்குவதாக. මහිමෙන් පිට මහිමය බැස පැමිණේවා. இறங்கட்டும்ப்பா. ස්වාමිනී බැස පැමිණේවා. இறங்கட்டும் சுவாமி. බැස පැමිණේවා ස්වාමී. விடாய்த்த ஒவ்வொரு ஆத்மாவையும் சம்பூரணத்தினாலே நிரப்ப வாரும் சுவாமி. වේසට පත් වන සියලු ආත්ම පරිපූර්ණත්වයෙන් පුරවන්න පැමිණෙන්න ස්වාමිනේ. உம்முடைய தேற்றர வாழன் எங்களுக்குள்ளே வரட்டும் சுவாமி. ඔබගේ සැනසෙලි කාර්යයන් වහන්සේ අප තුළට පැමිණේවා ස්වාමිනේ. எழுந்தருளுவீராக. ස්වාමින් වහන්සේ අප තුළ පිබිදුව මැනව. எழுந்தருளுவீராக. ඔබ වහන්සේ අප තුළ පිබිදුව මැනව. ஆண்டவரே, நீர் அவர்களுக்குள்ளே சம்பூர்ணமாக பூரிப்பாக இறங்குவீராக. ස්වාමිනේ මේ සියලු දෙනා තුළ සම්පූර්ණයෙන් පරිපූර්ණත්වයෙන් බැස පැමිණේවා. ஹalleluya. හalleluya. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை நிரப்புகிறது அல்லவா? ස්වාමින් වහන්සේගේ ප්‍රීතිය ඔබ පුරවනවානේ. சாசுகள் எல்லாம் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. සියලු යක්ෂාත්ම දුරු වේවා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இதுவரை அவர்கள் பட்ட பாடுகள் போதும் சுவாமி. මෙතෙක් මේ අය විඳව පීඩාව ඇති ස්වාමිනේ. எல்லா பிசாசையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன். සියලු යක්ෂාත්ම ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම දුරු කරනවා. எரிகிற நரகத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். දැල් වෙන්නා වූ කිනි විලට මම ඔබ බාර කරනවා. கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிசாசுகளும் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. බැඳ තබා තිබෙන සියලු යක්ෂාත්ම දුරු වේවා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. நன்றி. ස්තුති වේවා. நன்றி. ස්තුති. நன்றி அப்பா. ස්තුති ස්වාමිනේ. அந்த நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆகட்டும் சுவாமி. ඒ ආපදෙන් මේ අය පුරවන්නට ඕනේ ස්වාමී. திருப்தி. පුරවන්න ස්වාමී. கர்த்தர் கொடுக்கிற திருப்தி. දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ තෘප්තිමත්කම. கர்த்தர் கொடுக்கிற பூரிப்பு. දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ සතුට. கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி. දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ ප්‍රීතිය. இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது. දැන් ඔබ කෙරේ බැස පැමිණෙනවා. බැස පැමිණෙනවා. இறங்குகிறது. බැස පැමිණෙනවා. ஊற்றும் அப்பா. වගුරවන්න ස්වාමී. ஊற்றும் சுவாமி. වගුරවන්න ස්වාමී. ஊற்றும் அப்பா. වගුරවන්න ස්වාමී. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியட்டும். සෑම පාදනයක් පිරේවා. நிரம்பி வழியட்டும். පිරේවා. நிறைவானது வரும்பொழுது குறைவாக
සම්පූර්ණ තැනත් වාසේ පැමිණෙති අඩු දේවල් ඉවත් වේවා. உங்கள் குறைவு எல்லாம் ஆண்டவர் எடுக்கப்படுகிறார். ඔබගේ සියලු අසම්පූර්ණකම් දෙවියන් වාසේ දුරු කර දෙවෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நமது பிள்ளைகளை அதன் மூலம் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ඒ තුලින් දරුවන් ඔබ සනසන නිසා අපේ ස්තුතියි ස්වාමිනේ. ஸ்தோத்திரம். ස්තුතියි ස්වාමිනේ. ஸ்தோத்திரம். ස්තුතියි. கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ආත්මසන් දීලා ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න. Thank you Jesus. ස්තුතියි ජේසුනේ. ஆர்ப்பரிங்க. ප්‍රීති සන්තෝෂ වෙන්න. மகிழ்ந்து ஆண்டவரை துதியுங்க. ඔබ ප්‍රීතියෙන් සතුටෙන් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න. கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ස්වාමින් වහන්සේ ඔබ සියලු දෙනාම නොකරව ආශිර්වාද කරනසේක්වා. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණෙනි. ஆமென். ආමේන්.